வணக்கம். நம்ம எல்லாருக்குமே சில சமயம் சில விஷயங்கள்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு தோணும் இல்லையா? ஆனா அந்த பெர்ஃபெக்ஷன் ஒருத்தரோட வாழ்க்கையே முழுசா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இன்னைக்கு நம்ம பொதுவா தப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சனாலிட்டி குறைபாட்டை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். என் டேபிள் எப்பவும் நீட்டா பக்காவா இருக்கணும். எனக்கு ஒரு மாதிரி ஓசிடி இருக்கு போல. இந்த மாதிரி ஒரு டயலாக நம்ம கண்டிப்பா எங்கேயாச்சும் கேட்டிருப்போம். ஏன் நாமளே கூட சொல்லியிருப்போம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்படி ரொம்ப நேர்த்தியா, ஒழுங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறது உண்மையிலேயே ஓசிடி தானா? இல்ல அது வேற ஏதாச்சும் இருக்குமா? இங்கதான் நம்ம நிறைய பேரு ஒரு பெரிய தப்பு பண்றோம். நாம ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்ற இந்த வார்த்தை உண்மையில வேற ஒரு கண்டிஷனை குறிக்குது. ஒருவேளை இந்த பெர்ஃபெக்ஷன், இந்த கண்ட்ரோல் எல்லாம் ஓசிடியே இல்ல, ஆனா அதுக்கு பதிலா முற்றிலும் வேறொரு விஷயமா இருந்தா அதுக்கு பேரு தான் ஒப்செசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிஸார்டர், ஷார்ட்டா ஓசிபிடி. சரி, அப்போ ஓசிபிடினா என்னன்னு கரெக்டா பாத்துறலாம் வாங்க. ஓசிபிடின்றது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர். அதாவது எல்லா விஷயத்திலயும் ஒரு ஒழுங்கு, ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்னு ரொம்ப தீவிரமா வருஷக்கணக்குல ஒருத்தர் நினைச்சிட்டே இருப்பாரு. இதனால என்ன ஆகும்னா, அவங்களால ஃப்ளெக்சிபிளா இருக்க முடியாது, வேலை ஒழுங்கா நடக்காது, ஏன் சொந்த பந்தம் கூட பாதிக்கப்படும். இது ஏதோ ஒரு பழக்கம் இல்ல, இது அவங்களோட கேரக்டரோட ஒரு பகுதியாவே மாறிடுது. சரி, ஒருத்தருக்கு ஓசிபிடி இருக்குன்னு எப்படி டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க? இதுக்கு சில குறிப்பிட்ட திரும்ப திரும்ப வர்ற சில குணங்களை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் ஒருத்தருக்கு ஓசிபிடி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னா, இப்போ நாம பார்க்க போற லிஸ்ட்ல இருந்து குறைஞ்சது 4 குணங்களாவது அவங்க கிட்ட தொடர்ந்து இருக்கணும். அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாமாங்க. முதல்ல பெர்ஃபெக்ஷன். ஆனா இது எந்த மாதிரியான பெர்ஃபெக்ஷன்னா, ஒரு வேலைய முடிக்கவே விடாது. அவங்க எதிர்பார்க்குற அந்த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டை தொடவே முடியாதுன்னு தோணி வேலைய பாதியிலே விட்டுருவாங்க. ரெண்டாவது, வேலை வேலை வேலை, எப்போ பார்த்தாலும் வேலைதான். இது ஏதோ பணத்துக்காக இல்ல, அவங்களோட சொந்த வாழ்க்கை, நண்பர்கள், சந்தோஷம்னு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வேலையில மூழ்கிடுவாங்க. அடுத்து, வேலைய மத்தவங்க கிட்ட குடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா தன்னை விட்டா வேற யாரும் அந்த வேலைய சரியா செய்ய மாட்டாங்கன்னு அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். கடைசியா, ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. கொஞ்சம் கூட வழிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதாவது புதுசா ஏதாவது ஐடியா சொன்னாலோ இல்ல அவங்களோட ருட்டீனை மாத்த முயற்சி பண்ணாலோ சுத்தமா ஏத்துக்க மாட்டாங்க, பயங்கரமா எதிர்ப்பாங்க. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஓசிபிடிக்கும் ஓசிடிக்கும் என்னதான் வித்தியாசம்? இதை நாம எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரெண்டுமே வேற வேற டிஸார்டர்ஸ். ஆனா பேர்ல ஒரே ஒரு பி தான் வித்தியாசம். ஆனா உண்மையில இது ரெண்டுக்கும் நடுவுல மலையளவு வித்தியாசம் இருக்கு. எங்கதான் அடிப்படை வித்தியாசமே இருக்கு. ஓசிபிடின்றது ஒருத்தரோட பர்சனாலிட்டி, அவங்களோட குணம், அதாவது அவங்க செய்யறது தான் சரி, அவங்களோட வழிதான் கரெக்ட்னு அவங்க முழுசா நம்புவாங்க. ஆனா ஓசிடின்றது ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டர், ஒரு விதமான மனப்பதற்றம். இதுல என்ன ஆகும்னா, மனசுக்குள்ள தேவையில்லாத தொந்தரவு பண்ற எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களால வர்ற பதற்றத்தை குறைக்கிறதுக்காக தான் சில விஷயங்களை திரும்ப திரும்ப செய்வாங்க. வாங்க, இந்த டேபிள பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஓசிபிடி இருக்கிறவங்க அவங்க பண்றது தான் சரின்னு நினைப்பாங்க. ஆனா ஓசிடி இருக்கிறவங்களுக்கு தெரியும் நாம பண்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு. ஓசிபிடில உண்மையிலே அந்த தொந்தரவு பண்ற எண்ணங்கள், அதாவது அப்சஷன்ஸ் இருக்காது. ஆனா ஓசிடியோட மையமே அந்த எண்ணங்கள் தான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓசிபிடின்றது ஈகோ சின்டானிக், ஓசிடின்றது ஈகோ டிஸ்டோனிக். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஈகோ சின்டானிக்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரோட பழக்க வழக்கங்களும் அவங்க தன்னை பத்தி வச்சிருக்கிற எண்ணமும் ஒத்து போறது தான் அது. ஓசிபிடி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த கண்ட்ரோல் எல்லாம் அவங்களோட கேரக்டரோட ஒரு நல்ல பகுதின்னு தோணும். அவங்க பண்றதுதான் சரியான வழின்னு நினைப்பாங்க. அதனாலதான் அதை மாத்திக்கணும்னு அவங்களுக்கே தோணாது. சரி, இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருத்தரோட நிஜ வாழ்க்கையில இந்த ஓசிபிடி என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. முதல்ல வேலையில ரொம்ப மூழ்கிடுறாங்க. இதனால அவங்களோட பர்சனல் லைஃப், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டு விலகிடுறாங்க. அப்புறம் அவங்களோட அந்த கண்ட்ரோல் பண்ற குணத்தால உறவுகள்ல பிரச்சனை வருது. கடைசியா என்னாகும்னா, இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், அந்த அதீத பெர்ஃபெக்ஷனால வேலையில ப்ரொடக்டிவிட்டியே இல்லாம போயிடுது. இதோட நிக்கல, இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தொடர்ச்சியான மன அழுத்தம், பதட்டம், செஞ்சதுல திருப்தியே இல்லாததால வர்ற மனச்சோர்வு, மத்தவங்க கூட சண்டை சச்சரவு, அப்புறம் வேலையே வெறியா மாறி போறது, இப்படி நிறைய இருக்கு. அடேங்கப்பா, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கேன்னு பயப்படாதீங்க. இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இந்த ஓசிபிடிய சமாளிச்சு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழறதுக்கு வழிகள் இருக்கு.
சைக்கோதெரபி, அதாவது மனநல ஆலோசனை தான் இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட். அதுலயும் குறிப்பா சிபிடின்னு சொல்லப்படுற காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அவங்களோட அந்த பெர்ஃபெக்ஷன் எண்ணங்களை மாத்தி இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சில நேரங்கள்ல இதனால வர மன அழுத்தம், பதட்டத்தை குறைக்கிறதுக்கு டாக்டர்ஸ் மருந்துகளும் கொடுப்பாங்க. ஓசிபிடின்றது பெரும்பாலும் ஒரு வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். ஆனா சரியான தெரப்பி மூலியமா இதோட அறிகுறிகளை சமாளிச்சு அவங்களோட வாழ்க்கை தரத்தை நிச்சயமா மேம்படுத்திக்க முடியும். ஆரம்பத்துல தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதே அவங்க ஒத்துக்காம இருக்கலாம். ஆனா போக போக தெரப்பி மூலியமா முன்னேற்றம் கொண்டு வர முடியும். சரி, இந்த டாபிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். ஒருத்தர் ரொம்ப நல்லா வேலை செய்யறது, ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த நல்ல குணம் எப்போ ஒரு கோட்டை தாண்டி அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் தீங்கு விளைவிக்கிற ஒரு பர்சனாலிட்டி பேட்டர்னா மாறுது? யோசிச்சு பாருங்க.